வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷனல் சேனல். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் புக்கில் சப்ளிமெண்ட்ரியில் த 3 கொஸ்டின்ஸ். இதனுடைய ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர். இப்போ நம்ம செக்ஷன் 1ல் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். There was a king who had 3 questions in his mind that if he always knew the right time to begin everything. அதாவது ஒரு அரசர் இருந்தாரு, அவருக்கு 3 கேள்விகள் ஒரு மனசுல இருந்தது. அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொன்னா, if he always knew the right time to begin everything, எதையுமே செய்வதற்கு சரியான நேரம் எது அப்படின்னு அவருக்கு தெரிந்திருந்தால், if he knew who were the right people to listen to, அதே மாதிரி யாரு சரியான நபர்கள் அவர்களிடமிருந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு அந்த விஷயம் தெரிந்திருந்தால், அதே மாதிரி and whom to avoid, யாரை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும், and above all, இதுக்கு மேல எல்லாவற்றிற்கும் மேலே if he always knew what was the most important thing to do, அதாவது எப்பொழுதும் மிகவும் முக்கியமான வேலை எது, செய்ய வேண்டிய வேலை எது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, he would never fail in anything he might undertake. அப்படி இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் அதுல நிச்சயமா அதுல தோல்வி அடைய மாட்டாரு அப்படின்னு அவர் திங்க் பண்றாரு. அண்ட் திஸ் தாட், இந்த எண்ணம் having occurred to him, அவருக்கு இது தோன்றியது, இந்த எண்ணம் தோன்றியதுனால he had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were most necessary people and how he might know what was the most important thing to do. இப்ப இவர் இந்த விஷயம் அவருக்கு தோணின உடனே என்ன செய்யறாரு, ப்ரொக்ளைம்டு அப்படின்னா பப்ளிக்கா எல்லாத்தையும் சொல்றது. அவர் ஒரு அரசர் இல்லையா, அதனால பொதுமக்கள்கிட்ட பப்ளிக்கா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, த்ரூ அவுட் ஹிஸ் கிங்டம் அப்படின்னா அவர் ராஜ்யம் முழுவதும், அவர் ஆண்ட ராஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யம் முழுவதும் செய்தி அனுப்புறாரு. தட் ஹி வுட் கிவ் அ கிரேட் ரிவார்டு, மிகப்பெரிய வெகுமதி கொடுப்பேன், டு எனி ஒன், யாரோ ஒருத்தர், who would teach him what was the right time, யார் இவருக்கு டீச் பண்றாங்களோ எது சரியான நேரம், for every action, ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற சரியான நேரம் எது என்ற விஷயத்தையும், and who were the most necessary people, யாரெல்லாம் மிகவும் முக்கியமான மக்கள் அப்படிங்கிற விஷயத்தையும், and how he might know what was the most important thing to do, அதே மாதிரி எது முக்கியமான வேலை அப்படிங்கிற செய்தியையும், முக்கியமா செய்ய வேண்டிய வேலை எது அப்படிங்கறதையும், இந்த 3 கேள்விகளுக்கும் யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்டு, வெகுமதி தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் லேர்ன்ட் மென் கேம் டு த கிங், இதை கேட்ட உடனே லேர்ன்ட் மென் அப்படின்னாக்கா படித்த கற்றறிந்த இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்தாங்க, படித்தவர்கள் அந்த காலத்துல. பட் தே ஆல் ஆன்சர்டு ஹிஸ் கொஸ்டின்ஸ் டிஃபரண்ட்லி, அவங்க வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. டிஃபரண்ட்லி அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றாங்க, ஒரே மாதிரியான பதில் இல்லை. இன் ரிப்ளை டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் கேள்விக்கான பதிலுக்கு some said, சில பேர் சொன்னாங்க, that to know the right time for every action, அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் எது சரியான நேரம் என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, one must draw up in advance a table of days, months and years and must live strictly according to it. அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் மாதிரி தயார் பண்ணிக்கணும், நாலு மாதம் வருஷம் எந்தெந்த தேதியில என்னென்ன வேலைகள் செய்யணும், எந்த மாதத்துல செய்யணும் அப்படிங்கிற மாதிரி
நம்ம டேபிள் மாதிரி போட்டு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாதான் அந்த வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. Only thus said they could everything be done at its proper time. இந்த மாதிரி நம்ம டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் அதாவது இந்த ப்ராப்பரான நேரத்துல ஒவ்வொரு வேலையும் நம்ம கரெக்டா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. Others declared that it was impossible to decide beforehand the right time for every action, but that not telling oneself be observed in ideal pastimes, one should always attend to all that was going on and then do what was most needful. அடுத்து என்ன சொல்றாங்க, இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு செய்யறது சரியா வராது. அதே நேரத்துல முன்கூட்டியே நம்ம எந்தெந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி செய்யறது கஷ்டம். அதே நேரங்கள்ல சில நேரங்கள்ல ஐடியலா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன். அப்ப எல்லா விஷயங்களையும் என்ன விஷயம் நடந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அட்டெண்ட் பண்ணி அந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. and then do what was most needful. அதே மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே எது மிகவும் அவசியமானதோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. Others again, மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, said that however attentive the king might be to what was going on. அதாவது எவ்வளவுதான் அரசர் அட்டென்டிவா இருந்தாலும், அட்டென்டிவ்னா கவனமா இருந்தாலும், என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்துல அவர் எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும், it was impossible for one man to decide correctly the right time for every action. அப்ப ஒரே ஒரு மனிதர் சரியான நேரம் எது ஒரு சரியான செயலை செய்வதற்கு அப்படின்னு தீர்மானிக்கிறது, சரியான முறையில செய்யறது அப்படிங்கிறது கடினமான வேலை அப்படின்னு இன்னொரு குரூப் சொன்னாங்க. பட் தட் he should have a council of wise men. அதுக்கு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, கவுன்சில் ஆஃப் வைஸ் மென் அப்படின்னாக்க நன்கு அறிவாளிகள் இருப்பாங்க இல்லையா, புத்திசாலிகள், அவங்கள ஒரு குழுவை ஏற்படுத்தி அவங்களுடைய உதவியை அவர் நாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Who would help him to fix a proper time for everything. அந்த வைஸ்மேன் இருக்கக்கூடிய அந்த குழு இவர் ஆர்கனைஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அரசரு, அவங்க இவங்களுக்கு சரியான நேரத்துல எந்தெந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் சொன்னாங்க. பட் தென் அகெயின் மறுபடியும் others said, மற்றவர்கள் சொன்னாங்க, there were some things which could not wait to be laid before a council. சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை கவுன்சிலுக்காக நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய அதாவது அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை கேட்கறதுக்கு அதுக்காக காத்திருக்க முடியாது. சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள் உடனடியா தீர்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். but about which one had at once to decide whether to undertake them or not. அப்ப அந்த விஷயத்தை உடனே அதை செய்யணுமா கூடாதா அப்படிங்கிறத ஒருத்தர் தான் தீர்மானிக்கணும். பட் இன் ஆர்டர் டு டிசைட் தட், அதை நம்ம தீர்மானிக்கிறதுக்கு ஒன் மஸ்ட் நோ beforehand what was going to happen. அப்போ ஒருத்தருக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒருத்தர் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இட் இஸ் ஒன்லி மேஜிசியன்ஸ் who know that. அப்ப இதை யாரு அறிவார்கள் அப்படின்னா மேஜிசியன்ஸ் மட்டும்தான் அதை அறிவாங்க, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மேஜிசியன்ஸ் மீன்ஸ் மந்திரவாதிகள். And therefore, in order to know the right time for every action, one must consult a magician. அப்ப எந்த ஒரு ஆக்ஷனும் கரெக்ட் டயத்துல செய்யணும், சரியான நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு மேஜிஷியன் தான், அவருடைய உதவி தான் இதுக்கு தேவைப்படும். மேஜிஷியனை நம்ம கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்றாங்க. ஈக்குவலி வேரியஸ் வேர் த ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின். அதே மாதிரி இரண்டாவது கொஸ்டின்ஸுக்கும் டிஃப்ரெண்டான ஆன்சர் தான் கிடைச்சது. சம் செட் the people the king most needed were his counselors, others the priests, others the doctors, while some said the warriors were the most necessary. இந்த ரெண்டாவது கொஸ்டின்ஸுக்கு
மிகவும் முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டார்ல, யாருடைய அறிவுரையை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு, அந்த கேள்விக்கு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவுன்சிலர்ஸ் தான் உங்களுக்கு மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொல்றாங்க பிரீஸ்ட்னா பாதிரியார்கள், குருமார்கள் சொல்லக்கூடியவங்க, சுவாமியார்கள் சொல்லக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா பிரீஸ்ட்பாங்க. அதர்ஸ் த டாக்டர்ஸ். சில பேர் என்ன சொன்னாங்க, டாக்டர்ஸை நீங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு, அவங்க தான் உங்களுக்கு முக்கியமானவங்க. வைல் சம் செட், சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வாரியர்ஸ் அப்படின்னாங்க, போர் வீரர்கள், அவங்க தான் மிகவும் முக்கியமானவர்கள் அப்படின்னு இந்த இரண்டாவது கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொன்னாங்க. டு த தேர்ட் கொஸ்டின், மூணாவது கேள்விக்கு, as to what was the most important occupation, மிகவும் முக்கியமான வேலை, அதாவது மிகவும் முக்கியமான தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேள்விக்கு some replied that, சில பேர் சொன்னாங்க, பதில் சொன்னாங்க, the most important thing in the world was science, உலகத்திலே மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா சயின்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. Others said it was a skill in warfare, சில பேர் என்ன சொன்னாங்க, அந்த போர்ல நம்முடைய திறமையை காட்டுறோம் இல்லையா, அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதர்ஸ் அகெயின், மறுபடியும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தட் இட் வாஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப், அது மத ரிலீஜியஸ் வர்ஷிப் அப்படின்னா கடவுளை வணங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃபரண்ட், த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தம். எல்லா பதில்களும், அந்த மூன்று கேள்விக்கும் உரிய எல்லா பதில்களும் வித்தியாசமா இருந்ததுனால, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுத்ததுனால இதை எதையுமே அந்த அரசர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன், யாருக்குமே வெகுமதியும் கொடுக்கல. பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் டு ஹிஸ் questions, he decided to consult a hermit widely renowned for his wisdom. அப்ப அவருக்கு இன்னும் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த கேள்விக்கான பதில நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது, அவர் கடைசியா அவர் என்ன தீர்மானிச்சார் அப்படின்னா, ஒரு ஹெர்மிட் கிட்ட, ஒரு துறவி, அவர் அந்த குரு அப்படின்னு சொல்லலாம், அவர்கிட்ட போய், அவர் ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் விஸ்டம் அப்படின்னாக்கா அவருடைய அறிவுத்திறன் எல்லோருக்கும் ரினவுண்ட் அப்படின்னா எல்லோராலும் அறியப்பட்டவர், அவரை எல்லோரும் நன்கு அறிவர், அதாவது ரினவுண்டு, மிக ஃபேமஸானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய அறிவுத்திறன் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். அப்ப அந்த ஹெர்மிட்டை போய் நம்ம கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. The hermit lived in a wood which he never quitted. அவரு அந்த ஹெர்மிட்னு சொல்லக்கூடியவர் ஒரு வுட், அதாவது காட்டுக்குள்ளதான், இந்த இடத்துல வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட், அதுலதான் அவர் வாழ்ந்தாரு. அதை விட்டு அவர் வெளியிலேயே வந்தது கிடையாது. அண்ட் ஹி ரிசீவ்டு நன் பட் காமன் ஃபோல்க். அதே நேரத்தில் அவர் சாதாரண ஆட்களை தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு. So the king put on simple clothes and before reaching the hermit's cell, dismounted from his horse, leaving his bodyguard behind, he went on alone. அந்த ஹெர்மிட்ஸோட வீட்டுக்கிட்ட நெருங்கின உடனே அரசர் என்ன பண்றாரு, அவருடைய க்ளோத்ஸ் எல்லாம் மாத்திட்டு, அந்த அரசர் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா உடை, அந்த உடையில எல்லாம் களைஞ்சிட்டு சாதாரண மனிதர் போல ஒரு உடை அணிந்துக்கிட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கி, அங்க அவருக்கு கூட இருக்கிற பாடி கார்டெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு தனியா அவர் நடந்து போறாரு அந்த ஹெர்மிட்டோட வீட்டை நோக்கி. While the king approached, hermit was digging the ground in front of his hut. இந்த அரசர் அந்த ஹெர்மிட்டை போய் அப்ரோச் பண்ணும் பொழுது, அவரை போய் பார்க்கும் பொழுது, அந்த ஹெர்மிட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருடைய குடிசைக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட்ல டிக்கிங் அப்படின்னாக்க அந்த வெட்டிக்கிட்டு இருக்காரு, மண் வெட்டியை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்காரு, குழி வெட்டிக்கிட்டு இருக்காரு. சீயிங் த கிங், அரசனை பார்த்த உடனே, he greeted him and went on digging. அதை பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாழ்த்திட்டு வர சொல்லிட்டு அவர் பட்டை டிக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கார். டிக்கிங் மீன்ஸ் தோண்டிக்கிட்டே இருக்கிறது. த ஹெர்மிட் வாஸ் ஃப்ரைல் அண்ட் வீக். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அந்த முதுமை இருக்கும் இல்லையா, உடம்பெல்லாம் அந்த இருக்கக்கூடிய அந்த
வயதான தோற்றம் இருக்கக்கூடியது, அந்த வீக்கா இருக்கக்கூடியது. And each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த மண்வெட்டியை எடுத்து மண்ணை வெட்டி போடும் பொழுதும் அவர் ரொம்ப மூச்சு வாங்குச்சு அவருக்கு. ஏன்னா வயது மூப்பின் காரணமாக அவரால் கடினமான வேலையை செய்ய முடியல. அதனால அவருக்கு மூச்சு வாங்குச்சு. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. The king என்ன பண்ணாரு, அவர் பக்கத்துல போயிட்டு, நான் உங்களை தேடி எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு 3 கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படிங்கிறாரு. How can I learn to do the right thing at the right time? முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, How can I learn to do the right thing? சரியான செயலை எப்படி செய்வது, சரியான நேரத்தில் செய்வது அப்படிங்கிறத நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாரு. முதல் கேள்வி. ரெண்டாவது, Who are the people I most need and to whom I should I therefore pay more attention than to the rest? அதே நேரத்தில் எனக்கு மிகவும் முக்கியமான தேவைப்படும் நபர்கள் யாரு, அதே நேரத்தில் நான் எதற்கு மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட் மை ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன், எதற்கு மிகவும் முக்கியமான அதே நேரத்தில் மிகவும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது எதற்கு அப்படின்னு கேட்குறாரு. த ஹெர்மிட் லிசன் டு த கிங், இதை எல்லாத்தையும் கேட்டார் ஹெர்மிட்டு, பட் ஆன்சர் நத்திங், ஆனால் எந்த ஒரு பதிலும் அவர் சொல்லலை. He just spat on his hand and recommenced digging. அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு, ஸ்பேட் ஆன் ஹிஸ் ஹெட் அப்படின்னா அவர் தலையை அப்படி கையில் வச்சு தலையை தடவிட்டு, அண்ட் ரீகமென்ஸ்டு டிக்கிங் அப்படின்னா திரும்பவும் அந்த மண்வெட்டியில குழி தோன்ற வேலையை ஆரம்பிச்சாரு. யூ ஆர் டயர்டு செட் த கிங், நீங்க டயர்டா இருக்கிறீங்க, களைப்பா இருக்கிறீங்க அப்படின்னு அரசர் சொன்னாரு. லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் அவைல் ஃபார் யூ, என்னை கொஞ்சம் அந்த மண்வெட்டியை எடுத்து நான் கொஞ்ச நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அரசர். தேங்க்ஸ் செட் த ஹெர்மிட், நன்றி அப்படின்னு ஹெர்மிட் சொன்னாரு. அண்ட் கிவிங் த ஸ்பேட் டு த கிங், he sat down on the ground. அந்த ஸ்பேட்டை அதாவது மண்வெட்டியை அரசன்ட்ட கொடுத்துட்டு அவர் அந்த கிரவுண்ட்ல உட்கார்றாரு. when he had dug 2 beds, அது 2 beds அப்படின்னாக்கா 2 குழி தோண்டுவாங்க இல்லையா, அந்த மரங்கள்லாம் வைக்கிறதுக்கு நடுறதுக்காக, அது மாதிரி ஸ்கொயரா 2 பெட்ஸ் வெட்டுறாரு, இவர் குழி தோன்றாரு அரசரு. அதற்கு பிறகு the king stopped and repeated his questions. அந்த 2 குழி வெட்டினதுக்கு அப்புறம் எகைன் அதை நிறுத்திட்டு மறுபடியும் அந்த கேள்விகளை கேட்கிறாரு ஹெர்மிட் கிட்ட. The hermit again gave no answer. இது மறுபடியும் அவர் அந்த ஹெர்மிட் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. பட் ரோஸ் stretched out his hand for the spade and said, now rest a while and let me work a bit. கையை விரிச்சு அந்த ஸ்பேடை கேட்டாரு, எந்திரிச்சு வாங்கிக்கிட்டு நீங்க இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. Now rest a while and let me work a bit அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வு எடுங்க, நான் கொஞ்சம் வேலை செய்யறேன் அப்படின்னு அந்த ஹெர்மிட் சொல்றாரு, அந்த துறவி. But the king did not give him the spade. ஆனா அந்த அரசர் அந்த ஸ்பேடை அவர்கிட்ட கொடுக்கல. அண்டு கண்டினியூ டு டிக், அவர் என்ன பண்ணாரு, தொடர்ந்து அதை நோண்ட ஆரம்பிச்சாரு, அந்த பிட்டு நோண்டுறாங்க இல்லையா அதை. 1 hour பாஸ்ட், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் அனதர் அப்படின்னு சொன்னா இன்னொரு 1 மணி நேரம் டைம் போயிட்டே இருக்கு. த சன் பிகேன் டு சிங்க் பிகைண்ட் த ட்ரீஸ், சூரியன் அசமன் ஆகிற நேரம். அந்த சூரியன் அந்த காடுங்கிறதுனால அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது அந்த மரங்களுக்கு பின்னால. And the king at the last stuck the spade into the ground and said, கடைசியா அரசன் என்ன பண்ணாரு, அந்த ஸ்பேடை கையில கீழே வச்சுட்டு அந்த தரையில வச்சுட்டு அந்த மறுபடியும் அந்த ஹெர்மிட்டை பார்த்து கேட்கிறாரு, அந்த துறவியை பார்த்து,
I came to you, a wise man, for an answer to my questions. அந்த ஹெர்மிட்டை வைஸ் மேன் சொல்லுவாங்க இல்லையா, அறிவாளி அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்க, அவர்கிட்ட நான் வந்தது உங்கள்கிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். இஃப் யூ கேன் கிவ் மீ நன் டெல் மீ ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டர்ன் ஹோம். எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்க, நான் திரும்பி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அரசர் சொன்னார். ஹியர் கம்ஸ் சம் ஒன் ரன்னிங் said the hermit. அப்போ ஹெர்மிட் என்ன சொல்றாரு, அந்த துறவி, இங்கே வாங்க, யாரோ ஒடியாடுறாங்க. சம் ஒன் ரன்னிங் அப்படின்னா யாரோ ஒடியாடுறாங்க. let us see who it is, அது யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. இந்த செக்ஷன் 1 இதோட முடியுது. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், அடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏதேனும் கமெண்ட் சொல்ல விருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.